வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசிக்காரங்களை பத்தி. மீன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நபர் யார் அப்படிங்கிறத பத்தி. மீன ராசிக்காரங்க நீங்க இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்த கேள்வி இதுதான்: எப்போ வாழ்க்கை மாறும், யாரால மாறும், அந்த நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு. இந்த கேள்விக்கான பதில் இப்போ மெதுவா உங்க வாழ்க்கையுடைய பாதையில வர ஆரம்பிச்சிருக்கு. ஜோதிட ரீதியாகவும் வாழ்க்கையுடைய அனுபவ ரீதியாகவும் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நபர் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க வர்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, ஒரு அர்த்தமும் இருக்கு, ஒரு நல்ல மாற்றமும் கூட இருக்கு. இவ்வளவு நாளா நீங்க பல பேரை சந்திச்சிருப்பீங்க. சிலர் வந்துட்டு போயிருப்பாங்க, சிலர் உங்களை புரிஞ்சுக்காம விலகி இருப்பாங்க, இன்னும் சிலர் உங்க மனசை காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா இப்ப வரப்போற அந்த நபர் மட்டும் வேற மாதிரி. அவங்க உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கும் தருணத்துல ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க, இவங்க முன்னாடியே வந்திருக்கணும் போல அப்படின்ட்டு. ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல உறவுகளும் நல்ல ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்க போகுது. அந்த நபர் உங்க நண்பராகவும் இருக்கலாம், உறவினராகவும் இருக்கலாம், வேலை வாய்ப்பு தரக்கூடியவராகவும் இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கை துணையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா எந்த வடிவத்துல வந்தாலுமே அவங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தான் உங்களை தள்ள போறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நபர் உங்க கஷ்டங்களை எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்க போறாங்க. நீங்க பேசாம இருந்தாலும் உங்க மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவங்க தானாகவே உங்களுக்காக வந்து நிற்பாங்க. இதுதான் உண்மையான மாற்றத்தினுடைய தொடக்கமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கை ஒரு நேரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. ஒரு நல்ல நபரை சந்திக்கிறதுனால தான் எல்லாமே மெதுவா ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்க பொதுவா மனசு ரொம்பவே நல்லவங்க. யாரையுமே நீங்க கஷ்டப்படுத்தவே மாட்டீங்க, யாருக்கும் தீங்கு நினைக்கவும் மாட்டீங்க. ஆனா இதே நல்ல மனசு காரணமாவே பல தடவை நீங்க ஏமாந்திருப்பீங்க. சில சமயம் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் நீங்க இப்ப யாரையுமே சீக்கிரமா நம்பவே மாட்டீங்க. ஆனா வரப்போற அந்த நபர் உங்க நம்பிக்கைய மீண்டும் உயிரோட கொண்டு வர போறாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சாதாரணமா இருக்காது. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க சோர்ந்து போனீங்க நேரத்துல நீங்க முடியும்னு சொல்லு, அந்த ஒரு வார்த்தை தான் உங்க வாழ்க்கைய மீண்டுமே எழுப்ப போகுது. பலர் அருகில இருந்தாலுமே உண்மையா உங்களை முன்னேற்றத்தை பார்க்க விரும்புறவங்க ஒருத்தர் இருந்தா போதும். அந்த ஒருத்தர் தான் இப்போ உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. வாழ்க்கை ரீதியா பார்க்கும் பொழுது இந்த நபர் வர்றதுக்கு பின்னாடி உங்க பாதை அப்படிங்கிறது தெளிவா தெரியும். முன்னாடி குழப்பமா இருந்த விஷயங்கள் சரியாகும். வேலை வாய்ப்பு, பணநிலை, குடும்ப அமைதி, மன அமைதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். இது ஒரு அதிசயம் போல தோணும். ஆனா உண்மையிலேயே இது ஒரு நல்ல நேரம் தொடங்கக்கூடிய அறிகுறியா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நபர் உங்களை மாற்றவே சொல்ல மாட்டாங்க. உங்க நல்ல குணங்களை வளர்க்க தான் உதவுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டு அதில் நல்லதை பெருக்க போறீங்க. அதனாலதான் இந்த உறவு அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது சாதாரண சந்திப்பு கிடையாது. இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பா இருக்க போகுது. சில நேரங்கள்ல இந்த நபர் தூரத்துல இருந்தாலுமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நேரம் கிடைக்காத நேரத்திலையுமே ஒரு சிறிய செய்தி, ஒரு சிறிய அழைப்பு கூட உங்க மனசுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி தான் உங்களை முன்னேறவும் வைக்கும். வாழ்க்கையில வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா சரியான நபர் அருகில இருந்துச்சு அப்படின்னா அது சுலபமா கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனை மாதிரி இருக்க போகுது. நீங்க காத்துட்டு இருந்த அந்த நல்ல காலம் இப்போ கதவை தட்டிகிட்டே இருக்கு. அந்த கதவை திறக்கக்கூடிய தைரியம் மட்டும் இருந்தா போதும். அந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிச்சு, சிரிப்புகள் அதிகரிச்சு, சந்தோஷங்களும் அதிகரிக்க போகுது. இது காதல் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது முழு வாழ்க்கைய மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல மனிதரை பத்திய விஷயம். அவங்க உங்க வாழ்க்கையில வந்ததுமே நீங்க முன்னாடி இருந்த வேதனைகள் எல்லாத்தையுமே மறந்து புதிய பாதையில நடக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த ராசிக்கு வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். இறுதியா ஒரு உண்மை: அந்த நபர் எங்கேயோ தூரத்துல எல்லாம் கிடையாது, உங்க வாழ்க்கை பாதையிலேயே இருக்காங்க. சரியான நேரம் வரும் பொழுது அவங்க உங்க அருகில நிப்பாங்க. அந்த நேரத்தை அமைதியா எதிர்பார்த்து நம்பிக்கையோட முன்னேறுங்க. உங்க நல்ல மனசு, உங்க பொறுமை, உங்க நம்பிக்கை இது எல்லாமே சேர்ந்து உங்க வாழ்க்கைய ரொம்பவே அழகா மாத்த போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நபர் வராங்க அப்படின்னா அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க மனசை நீங்க திறந்து வைக்கணும். நல்ல நேரம் அப்படிங்கிறது தூரத்துல கிடையாது. அதனால எப்பொழுதுமே இனிமேல் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் சீக்கிரமா வரத நீங்களே உங்க கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க.
உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு உங்க கூடயே இருக்க போகுது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்களாக மட்டும் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்க வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லத மட்டுமே பண்ணக்கூடியதா இருந்துகிட்டே இருக்க போகுது. மீன ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே, எல்லா கஷ்டங்களையுமே தள்ளி வச்சுட்டு, நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே எப்பொழுதும் போல இருங்க. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில எல்லா நேரங்களுமே சில நேரங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்துல நம்மள நாமே புரிஞ்சுக்க முடியாம குழப்பமா இருப்போம். எல்லாமே சரியா போயிட்டு இருந்த மாதிரி தோணும். ஆனா மனசுக்குள்ள ஒரு வெறுமை மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒருவர் மட்டும் வரணும், நம்மள புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோணிட்டே இருந்திருக்கும். அந்த உணர்வை தான் இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற அந்த நபர் வெறும் வார்த்தைகளால மட்டுமே உங்கள ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. செயல்களால உங்கள முன்னேற வைக்கணும் அப்படின்னு அவங்களும் போராடுவாங்க. நீங்க பல நாட்களா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் உங்களுடைய ஆசை இருக்கலாம். அது உங்க குடும்பத்துக்காகவோ, உங்க வேலைக்காகவோ அல்லது உங்க சொந்த கனவுகளுக்காக கூட இருக்கலாம். அந்த ஆசையை நிறைவேற்ற உதவி செய்யக்கூடிய சக்தி தான் அந்த நபரா இருக்க போறாங்க. இப்போ வரைக்குமே உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் உங்கள நம்பிக்கை இழக்க வச்சிருந்திருக்கும். யார நம்புனாலுமே முடிவுல மனசு உடைஞ்சு உட்கார்ந்திருப்பீங்க. உதவி கேட்டா யாருமே இல்ல அப்படிங்கிற மனநிலையெல்லாம் வந்திருக்கும். உங்க நல்ல மனசு மதிக்கப்படல அப்படிங்கிற வேதனைகள்ல இருந்திருப்பீங்க. ஆனா இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்கள ஒரு பலமாக்க தான் நடந்திருக்கு. ஏன்னா வரப்போற அந்த நபரை அடையாளம் காண உங்களுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே தேவைப்படுறதுக்காக தான். இப்போ அந்த நபர் வந்து சேர்ந்த பிறகுதான் உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். காலையில எழுந்த உடனே மனசு ரொம்பவே லேசா இருக்கும். வேலை செய்யக்கூடிய ஆர்வமும் வரும். பேசுற வார்த்தைகள்ல தைரியமும் வரும். முன்னாடி பயமா இருந்த விஷயங்கள் இப்போ சாதாரணமா தோன்றும். இது எல்லாமே ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய நல்ல ஆற்றல் தான். மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மனசு அப்படிங்கிறது மென்மையானது. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உடனே உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லாத நேரம் கூட இருந்திருக்கும். இப்ப அந்த நிலையெல்லாமே மாறப்போகுது. உங்க கஷ்டத்த கேட்டு அத சரி செய்ய முயற்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. அவங்க உங்கள குறை சொல்ல மாட்டாங்க. நீங்க இத செய்யல, அத செய்யலன்னு சொல்லாம, நீங்க இத செய்யலாம். இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு வழிகாட்ட போறாங்க. அந்த வழிகாட்டுதல வச்சு தான் உங்க வாழ்க்கைய நீங்க உயர்த்த போறீங்க. சில நேரங்கள்ல அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி கூட தோணுவாங்க. சில நேரங்கள்ல நண்பர் மாதிரி தோன்றுவாங்க. சில நேரங்கள்ல குடும்பத்தினர் மாதிரியும் தோன்றுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அவங்க உங்களுக்கு எல்லாமாவுமே இருந்து உங்களுக்கான தேவைகள அவங்க கண்டிப்பா பூர்த்தி பண்ண தான் போறாங்க. வாழ்க்கையில எல்லாமே சரியாகறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனை வரும். அது உங்களோட பொறுமைய ரொம்பவே சோதிக்கும். அந்த சோதனைய நீங்க தைரியமா கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, நல்ல நேரம் முழுவதுமாகவே உங்க பக்கம் திரும்பிரும். அந்த நேரத்துல அந்த நபர் உங்க அருகில் இருந்து உங்கள காப்பாற்றும் மாதிரி இருப்பார். இதுவே ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது நல்ல கிரக பலன் வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நபர் உங்களுக்கு பண முன்னேற்றத்துல உதவி செய்வாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கவும் உதவி பண்ணுவாங்க. புதிய வாய்ப்ப காட்டலாம் உங்களுக்கு. அல்லது உங்க திறமைகள உலகத்துக்கே காட்டுறதுக்கான வழிகள செய்வாங்க. இதனால தான் உங்க வாழ்க்கையோட நிலை மெதுவா உயர ஆரம்பிக்கும். முன்னாடி கனவா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நிஜமா மாற ஆரம்பிக்க போகுது. உறவுகள்ல நல்ல மாற்றங்கள் வரும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையும். பேசாதவங்கலாம் பேச ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ள இருந்த கோபங்கள் எல்லாமே கரையும். இந்த அமைதி தான் உங்க வாழ்க்கையவே ரொம்பவே அழகாக்க போகுது. அந்த அமைதியை கொண்டு வரப்போகக்கூடிய காரணம் தான் அந்த அந்த நல்ல நபரா தான் இருப்பாரு. மீன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில தாமதமா வந்தாலுமே சரியான நேரத்துல தான் வருவாங்க. அந்த நேரம் இப்போ உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் அவசரப்படாம நம்பிக்கையோட முன்னேறுங்க. மனச சுத்தமா வச்சுக்கங்க. யாரையுமே காயப்படுத்தாம நல்லத மட்டுமே நினைச்சு வாழணும். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. அந்த அத்தியாயத்துல கண்ணீர் அப்படிங்கிறது குறையும். சிரிப்பெல்லாம் அதிகரிக்கும். கஷ்டங்கள் குறையும். சந்தோஷம் அதிகரிக்கும். உங்க மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நிம்மதியா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த நல்ல மனிதர் உங்க வாழ்க்கையில உறுதியா நிப்பாரு. மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் அவங்களா இருக்க போறாங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க யார நம்புனீங்களோ, நம்பலையோ, ஆனா இனி வரக்கூடிய அவரை கண்டிப்பா நம்பி அவங்களுக்காக நீங்க இருக்கணும். உங்க வாழ்க்கை அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கையில இனி எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ராசி அப்படிங்கிறத. கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.